ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய சந்தியா ராகம் சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல சீனு கடை பிரச்சனைனால குடிக்க ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக பட் மாயா இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது யாருக்கும் தெரியாம சீனுவை வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காக பல வேலைகள் பார்க்க அதே நேரத்துல சீனு கவலையில தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால அதை நிறுத்தணும்ன்றதுக்காக மாயா மருந்து வாங்க போக ஆனா திரும்ப வரதுக்குள்ள மாயா தான் சீனுவை குடிக்க வச்சு கெடுத்துட்டதா சொல்லி சீனுவோட அம்மா எல்லாரும் முன்னாடியும் பிரச்சனை பண்ண இந்த ஒரு விஷயத்த இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற வகையில மாயா வாங்கிட்டு வந்த மருந்து பாட்டில் கவர்ல யாரோ சாராய பாட்டில மாத்தி வச்சதுனால மாயா ஒண்ணுமே சொல்ல முடியாத அளவுல முடிச்சுக்கிட்டு நின்னாங்க. இதனால செம டென்ஷனான ரகுராம் மாயாவோட அப்பாவை கூப்பிட்டு மாயாவை கூட்டிட்டு போக சொல்ல அதுக்கு மாயா நான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி நின்னு சாதிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த சீரியலோட அப்கமிங் எபிசோட்காக சந்தியா ராகம் சீரியல் டீம் ரெடி ஆகிற வீடியோவை பார்வதியா நடிச்சுக்கிட்டு வர ஆக்ட்ரஸ் அரிஃபா ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் ஷூட்டிங்க்கு இடையில ஆக்ட்ரஸ் சந்தியா, அரிஃபா மற்றும் பிரணிகாலாம் சேர்ந்து பண்ண ஒரு வடிவேல் காமெடி ரீல்ஸையும் ஷேர் பண்ணிருக்காங்க. பின்னாடி பிரச்சனை ஆயிடும். டேய் அறிவு கிட்டவனே, அவன் என்ன சைல்டா அப்படின்னா குழந்தையான்னு கேக்குறேன். இங்கிலீஷ்லாம் பேசுற? அத விடுறா, மேட்ருக்கா முதல்ல. அவன் கல்யாணம் பண்ணிடுவானா? அக்கம் பக்கம் ஊர்வலத்தெல்லாம் பார்த்தது இல்லையா? அதெல்லாம் பண்ண மாட்டான்டா. இல்லப்பா கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பா. எது கல்யாணம் பண்ண போறியா? ரைட்ரா, இனிமேல் சாவகாசம் தேவையில்ல, பிரின்சிபல் மாத்து. டேய்